ஹாய் சொல்லு, நீ சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய், ஹலோ சொல்லு. சரி சரி சரி. நீங்கள் லாங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான். என்ன போடுறது லாங் வீடியோவில் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பையனை வச்சுலாம் லாங் வீடியோலாம் எடுக்க முடியாது. நார்மலாகவே பெட்டெல்லாம் வச்சு லாங் வீடியோலாம் போட முடியாது. கண்டென்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி போட முடியாது. ஷார்ட் மாதிரி போடலாம், போட முடியல. எங்களுக்கு போட தெரில. எல்லாம் முடியாதா அப்படின்லாம் கேட்பீங்க. எங்களால் போட முடியல. ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கிறோம் இல்லையா. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். வேறு யாரும் கிடையாது. அப்பா ஆஃபீஸ் போயிடுவார், அப்பா ஸ்கூலுக்கு போயிடும், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ இதை நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு லாங் வீடியோ போடுறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய பேர் இருக்கீங்க, லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னா நான் பேசி தான் போடலாம். அதுதான் நீங்கள் பார்த்தாகிறோம். எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி சுற்றுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஊரில் இவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இடம்லாம் ஒன்றும் இல்லை. கோயில் தான் நிறையா இருக்குது. கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் ரஷ்ஷான இடத்துலலாம் வச்சுக்க முடியாது. அவனை ப்ரைவேட் பிளேஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. எதுவும் கூட்டிகிட்டு போய் சுற்றுற மாதிரி அந்த பீச் அதெல்லாம் இல்லை இல்லையா அங்கே. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளே எப்படி ரெகுலராக டெய்லிக்கு நம்ம பேசி நானும் காக்கிறோம். என்னெல்லாம் ரெகுலராக சமைக்கிற வேலை, அவன் சாப்பிட்ற வேலை, அவன் விளையாடுற வேலை, இதை தான் நாங்கள் போட முடியும். நீங்கள் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும். தம்பி இங்கே வந்து பாரு, இங்கே தூங்குறான். அவனுக்கு தூங்குற நேரம். சாப்பிட்டா மார்னிங் மோர் குடிச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ காக்கரை காணும், காக்கரை இல்லை, அதனால நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்து நாங்கள் லாங் வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்க. ஸோ நான் இதுக்காக மட்டும் இப்போ வரல. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னாப்புல லாங் வீடியோ போடணும்னு சொன்னது தான். என்ன அப்படின்னா லாங் வீடியோ போடுறதுல உள்ள பிரச்சனையை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், இல்லை பாப்பா யாராவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம கூட ஹெல்ப் பண்ணாதானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். இந்த பையனை வச்சுட்டு இவன் சாப்பிட்றது, குளிக்கிறது, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் விளையாடுறது பண்ணுறதெல்லாம் வந்து எவ்வளோ போட முடியும் நம்ம சொல்லுங்கள். பெட்டை வச்சு வீடியோ கண்டென்ட், லாங் வீடியோ கண்டென்ட் போடுறது கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சும்மா சின்ன சின்னதாக ஷார்ட்டாக இருக்கிறதே கொஞ்சம் அது என்ன சொல்றது ப்ளூபர்ஸ் சொல்லுவல அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோவாக நான் போடுவேன். நான் நீங்கள் இன்னும் லாங்காக போடுங்க, இல்லை லாங்காக போடுங்கன்னா நான் என்ன செய்ய முடியும். சமைக்கிறது அவனுக்குன்னு சமைக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. சாதத்தில் காயை வேக வச்சா காய்கறி வேக வச்சா கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் இனிமேல் வந்துட்டு ரெகுலராக உங்ககிட்ட பேசுகிறேன். காக்கை விட்டு காக்கரோட அப்பா அவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியாது. மேக்ஸிமம் இந்த டைமில் தான் நம்ம இதை வச்சுட்டு வர பேசணும். இந்த டைமில் பேசுகிறப்போ அவன் தூங்குவான். சில டைம் தான் விளாடுவான், மற்ற நேரம்லாம் தூங்குவான். அப்பா வீட்டில் இருக்கிற டைம், அது சண்டே மட்டும் தான் வீட்டில் இருப்பார். அந்த டைமில் வந்துட்டு நான் வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போக முடியுமா, இல்லை வேறு ஏதாவது விளையாடுறது அது மாதிரி போட முடியுமான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி வீடியோ போடுறேன். பட் வீக்காக டெய்லி வந்துட்டு நான் மேக்ஸிமம் நம்மளோட சமையல் செய்கிறது, இல்லை வேறு என்ன அவன் கூட நான் என்ன வேலைகள் செஞ்சிட்ருக்கேன், அவனுக்கு என்னென்ன பணிவிடைகள்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக போடுறேன். மேக்ஸிமம் இது வந்து என்ன செய்யணும், இந்த லாங்காக போடுறது வந்து எடிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்ற வேலையும் பார்த்துட்டு பாப்பா வந்து படிக்க சொல்லி கொடுத்துட்டு ஈவினிங் கவனிச்சுக்கிட்டு எனக்கு இந்த எடிட் பண்ணுறது வேலை ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர்லாம் பண்ணுறாங்க, இந்த பாட்டு போடுறது, காமெடி டைலாக் போடுறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பண்ண வரலை. ஸோ எதுக்குடா போடணும், அப்படிலாம் செய்யாமல் நம்ம எதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்குமா இல்லைங்கிறது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்க, பார்த்து ஷேர் பண்ண மாட்டேங்குது. நீங்கள் நிறைய ஷேர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வியூஸ் கிடைக்கும். வியூஸ் இல்லாமல் வெறுமனே நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கே நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லை எல்லாருக்கும் போர் அடிக்குதா என்னங்கிறது எனக்கு தோணுது. நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வீடியோஸ் போடுறது கண்டினியூ பண்ணுறது இருக்குது. ஷார்ட்டு போடுறோம், சின்ன சின்னதாக ஏதாவது சேட்டை பண்ணுறது தான் போடுறோம். சேட்டைகள் இல்லை, அவன் கருத்தாக தான் செய்வான். அதை சரியாக எனக்கு கேப்சர் பண்ண கூட தெரிய மாட்டேங்குது. பாப்பா எடுத்தா அப்படின்னா அவள் சின்ன பிள்ளை தானே, ஷேக் பண்ணுறது, கிளியராக எடுக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து நான் உங்கள் மேலே எந்த இதுவும் குறையும் சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணுறீங்க. பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் நல்லா வீடியோவாக எதுவும் போடுறதுக்கு. ஆனால் ரெகுலராக போடுறதுக்கு நான் இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நான் தண்டிக்கிற பொரியல் தான் பண்ண போகிறேன். பேசிக்கிட்டே பண்ணிடலாம். நம்ம என்ன செய்கிறோம், டாக்டரும் நம்மளும் தானே இருக்கோம். நம்ம இனிமேல் பேசலாம், ரெகுலராக பேசணும்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்க மாட்டிங்களா, பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாங்கள் கமெண்ட்டில் வர விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டவுட்டோ இல்லை நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணலாம் பேசுவீங்க, கிண்டலாக பேசுவீங்க, அதெல்லாம் நான் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம்.
நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ஒரு மெசேஜ் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு காக்கரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் காக்கரை ரெகுலராக பார்க்குறேன், அவனை பார்த்துட்டு தான் நான் தூங்கவே போவேன், அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு காசுக்காக ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, காசு சம்பாதிக்கிறதுக்காக காக்கரை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு வருமானத்துக்காக இந்த வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக இந்த படம் இது ரெகுலராக எல்லாரும் சொல்கிறது தான், எல்லாம் நிறைய பேர் பெட் சேனலில் உள்ளவங்களுக்கும் எல்லாரும் சொல்கிறது தான். பட் இது ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உங்கள் வீடியோவில் வந்துட்டு ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ண அது வந்து காசு கேட்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க, காசு கொடுத்தா தான் வீடியோ பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். காக்கரை பிடிக்கும், அதுக்காக தான் பார்க்குறேன், ஆனால் காசு கொடுத்தா தான் வீடியோ பார்க்க முடியுமான்னு கேட்டால் அதை வீடியோவை பார்த்துக்கிட்டே அவர் சொல்கிறாரு. காசு கொடுத்து தான் பார்க்குறதா தான் அந்த வீடியோவை பார்த்துக்க முடியாது, இந்த கமெண்ட் பண்ணியிருக்கவும் முடியாது. ஆக்சுவலி இந்த மானிட்டைசேஷன் கிடைச்சோடனே நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன், மானிட்டைசேஷன் கிடைச்சோடனே என்ன செஞ்சிடணும்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துரும் யூடியூப்பில். அது எங்களுக்கு தெரியாதுல்ல, அது கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களாங்கிறது அவங்க அதிலே வந்துடுது, நாங்கள் எதுவும் கொடுக்கறதில்ல. அது வேணாம் அப்படிங்கிறதுக்கு டெலீட் பண்ணுறது கூட எங்களுக்கு தெரியல. இப்போ அது தானாக வந்துச்சு, அது அப்படியே ஆன் பண்ணி இருக்குது, அது எப்படி எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியல, அதை அப்படியே விட்டுட்டேன். அது இருந்துட்டு போட்டோம், அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன நஷ்டம்? இப்போ அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, எல்லா வீடியோஸ்லையும் எல்லாருக்கும் இருக்கும். சில பேர் அது வேணான்னு எடுத்துடுறாங்க, அது எப்படி எடுக்கணும்னு இனிமேல் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அந்த வீடியோ மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் தான் தேட ஆரம்பிச்சு எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரில. நான் சில பேர்கிட்ட விசாரிச்சுட்டு கேட்டுட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பட் அதுக்காக நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று எனக்கும் ஒன்றும் கட்டாயமாக கிடையாது, அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம். யாரையும் நான் ஜாயின் பட்டனில் கொடுத்து மெம்பர்ஷிப் சேர்கிறதுக்காக கொடுக்குற பட்டன் அது. அதாவது காக்கர் சேனலில், காக்கர் சன் ஆஃப் கஸ்தூரியர் அப்படிங்கிற சேனலில் மெம்பர்ஷிப் சேரணும், உங்களோட ஒரு கூட்டமாக நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாயின் பட்டன். அந்த பட்டனில் காசு கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்க கொடுக்குற ஆப்ஷன், யூடியூப்பில் கொடுக்குற ஆப்ஷன். அது சேர்றதும் சேராது நம்ம இஷ்டம், பார்க்குறவங்க இஷ்டம். வேணாமல் விட்டுடலாம், அதை அது பண்ண வேணாம். வீடியோ பார்த்துட்டு அதை லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதோட நிறுத்திடலாம். ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று அதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க காசுக்காக தான் அப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லிடலாம். பட் அது இப்போ வேணாம், இந்த வீடியோவில் வேண்டாது. காசுக்காக தான் வீடியோ போட்டோம், மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு, காசு வருது. யாராவது காசை வேணாம்னு சொல்லுவாங்களா? வேணாம், எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு வந்து நீங்கள் அனுப்பாதீங்க, நான் வீடியோ மட்டும் போட்டுட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? காசு வருது இல்லை, வந்துட்டு போட்டோம். அது பாட்டு வருது. எப்படி நான் சொன்னேன், ஜாயின் பட்டன் எப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. காசு வந்தால் வந்துட்டு போட்டோம். காசுக்காக தான் இதை செய்கிறோம் அப்படிலாம் இல்லை. இதுக்காக செய்கிறோம் செய்யலாங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சொல்கிறேன். மேபி இதோட கமெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு நான் சொல்கிறதும் சொல்லாததும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது நிறைய பேர் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், நிறைய சேனல்ஸ் நான் பார்த்துருக்கேன். காசுக்காக பெட்ட நாயை வச்சு சம்பாதிக்கிறீங்க, காசுக்காக பூனையை வச்சு சம்பாதிக்கிறீங்க, காசுக்காக எலியை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் நான். இந்த கமெண்ட்டில் என்ன அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் காசு கேட்குது, காசுக்காக சேனல் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாயின் பட்டன் வேணும்னா ப்ரெஸ் பண்ணலாம், வேணான்னா விட்டலாம், அது தேவையில்லை சும்மா. அதே மாதிரி இன்னொன்று அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஒன்று இருக்கும், அதுவும் கட்டாயமே கிடையாது. அது அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்கள் மானிட்டைசேஷன் ஆனதுனால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. பெனிஃபிட் மாதிரி இப்போ நம்ம இந்த இன்சூரன்ஸ்லாம் போடுறப்ப பெனிஃபிட்னு ஒன்று கொடுக்குறாங்க, எனக்கு அதான் தெரியும், அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி இது ஒரு பெனிஃபிட், கிடைச்சா லாபம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அதுக்காக உங்களை நான் வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள்லாம் வந்து வியூஸ் பார்க்கணும், நீங்கள் வீடியோ பார்க்கணுங்கிறத தான் போடுறதே தவிர அதில் தந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வியூ பண்ணால் போதும், பார்த்தா போதும், கமெண்ட் பண்ணால் போதும், ஷேர் பண்ணால் போதும், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அதுக்காக தான் காக்கர் சேனல், காக்கர் வீடியோவே தவிர நாங்கள் ரசிக்கிற காக்கரை நீங்கள் ரசிக்கணும், ரசித்து பாராட்டுறீங்க, வாழ்த்து தள்ளுறீங்க, அது வந்து வேறு லெவலில் இருக்குது. அவனை அவ்வளோ பிடிக்குதுன்றீங்க, எங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிச்சி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நீங்களாம் நம்ம திரும்புறதை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் அதிகமாக பிடிக்குது. இவ்வளோ பெரிய ஆளாராவன் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு வேணுமே தவிர நீங்கள் காசு கொடுத்து ஜாயின் பண்ணணும், காசு கொடுத்தாதான் நீங்கள் சேனல் பார்க்கணும், அது இல்லவே இல்லை. அது உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஏதாவது கேட்கணுமேனு கேட்குறீங்க, சரி நானும் சொல்லணுமேனு சொல்லிட்டாங்க. கட்டாயம் கிடையாது. நம்ம பேசிட்டு கீரை பொரியலை விட்டுட்டு நேரம் ஆகிடும். ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாலாம் யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க.
லைட்டாக சொல்லணும், நீங்கள் லாங் வீடியோ போடணும்னு சொன்னீங்க. இன்னொன்று அந்த ஜாயின் பட்டன் தூக்கம் வரலையா? அம்மா பேசிட்டே இருக்கு, தூக்கம் வரலையா தங்கம்? சரி கொஞ்சம் நேரம் தான் இந்த முடிச்சிருவோம். அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம லாங் வீடியோ போட்டால் ஏதோ பார்க்கணுன்றாங்க. அவங்க என்ன மாதிரி லாங் வீடியோனா ஒன்றை வச்சு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும்ல. தெரியும், இருந்தாலும் கேட்குறாங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி ரெகுலராக பேசுவோம் அவங்ககிட்ட. நம்ம பேசுகிறத கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ அவங்க தயாராக இல்லைங்கிறது தெரிஞ்சாதானே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சரியா? பண்ணுவாங்க, பார்ப்பீங்கல்ல, கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, ஷேர் பண்ணுவீங்கல்ல, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கல்ல. சரி, பண்ணாதான் நீங்கள் நல்லா செய்யுங்க. கிச்சனில் போய்ப்போம். கிச்சனுக்கு வந்தாச்சு, காக்கரம் வந்தாச்சு. தூக்கம் வரலையாடி தங்கத்துக்கு? ஓகே, கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு. ரொம்ப போட்டு தீச்சி எடுக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சு. எடுத்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தெரியுதா? சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, கச்சா தான் சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிட்லாம். ஓகே, எனக்கு ஓகே. இப்போ இதுக்கு மேலே உப்பு போட்டு கச்சி போயிடுச்சுன்னா என்ன செய்யணும் தெரில. ஆனால் தெரில, சாதத்தோடு சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிடுவோம். நான் லைட்டாக உப்பு கம்மியாக போட்டேன். நான் சமையல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, செய்வேன். எல்லாம் செஞ்சு நம்ம தானே சாப்பிட்டாகணும். வந்துட்டோம்ல வேலைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து போடலாமா, கன்வே பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். நான் கன்வே பண்ண விதம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் கன்வே பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த மாதிரி சமையல் வீடியோவும் இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன் நான். ஏன்னா என்ன செய்யறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. அதனால் அப்படி நான் போட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.